Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம டேட்டா சயின்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஒரு சில ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். அண்ட் நீங்க ஜாப் அல்லது இன்டர்ன்ஷிப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காக. சரி வாங்க வீடியோல போயிட்டு டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைன் சாட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய 6 டிஃப்ரெண்ட்டான ஓப்பன் பொசிஷன்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அல்லது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஸ்டிங், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஏஎம்எல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களோட பர்டிகுலர் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில் செட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த ஸ்கில் செட்டில் உங்களுக்கு ஒரு 50 to 60% வந்து உங்களோட ஸ்கில் செட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மேண்டட்டரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ரோலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அப்ளை ஹியர் பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட ரெஸ்யூமில் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கில் செட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கரண்ட் சிடிசி, எக்ஸ்பெக்டட் சிடிசி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃப்ரண்ட் அண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கூடியது ரியாக்ட் ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், சாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற பர்டிகுலர் அதாவது டெஸ்டிங் வெர்ஷன் கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கான ஓப்பனிங். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்டெகிரேஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஓரியன்டட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கில் செட் மேட்ச் ஆகுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ அண்ட் எம்எல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் அண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ, லேங் செயின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே ஃபைனலாக இருக்கக்கூடிய அப்ளைல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷர்ஸாக ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது இந்த இயர் வந்து நீங்கள் ஆகஸ்ட்குள்ளே உங்களுடைய கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஏஐ ரிலவெண்ட்டான இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கணும், ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறனால 8 hours வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். உங்களோட கெரியர் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரி ஒரு செக்டரில் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில் செட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் அல்லது நீங்கள் வந்து யூடியூப்ஸ் பார்த்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் வந்து அவங்களுக்கு காமிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் ராக்கெட்ல இருந்துமே வந்துட்டு உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹையரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஹையரிங்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் ஃபோர்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரோலுக்கு வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் உங்களுக்கு ஸ்கில் செட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, அல்லது வந்து ஃப்யூச்சர் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண போகிறீங்க அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு நான் என்ன மாதிரி ஸ்கில் செட் வந்து நான் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தான் அல்லது ஆர் வந்து நீங்கள் பிக் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ்கியூஎல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பைத்தானுடைய லைப்ரரிஸ், ஸோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான லைப்ரரிஸ் பாண்டாஸ், நம்பி இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அல்லது டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ்மே நீங்கள் வந்து அடிஷ்னல் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
ப்ளாட்லிப் அண்ட் சிபாண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேஜராக வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் டெக்னிக்கலாக ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் யூடியூப்ஸ் பார்த்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ அதை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் காமிச்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஈஸியாக நீங்கள் செலக்ட் ஆகலாம். அதை பற்றி நீங்கள் உங்களோட இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறப்ப அதில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பிக் டேட்டா டூல்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஸ்பார்க், ஹடூப் அதை பற்றி ஒரு பேசிக் டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளவுட் டெக்னாலஜிஸ் அண்ட் பிக் டேட்டா டூல்ஸ் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஐ அதாவது பவர் பிஐ அல்லது டேப்லோ நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு டூல் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐடிஇ அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஏதாவது ஒரு அல்லது 2 எடிட்டரில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா ஸோ இது மட்டுமே வந்து போதுமானது நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.